இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இவர் தான் நம்மளோட ஹீரோ மிஸ்டர் எக்ஸ். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லபடியாக லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லி பெரிய ஆசையோட இன்ஜினியரிங் இல்லைனா பிசிஏ இல்லைனா பிஎஸ்சி இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து நல்ல ஒரு ஐடி ஜாப் போகணும் அப்படின்ற ஆசையோட காலேஜ் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம கதைக்கு அவர் இன்ஜினியரிங் சேர்றாருன்னு எடுத்துக்கலாம். 4 years முடியுது. அதுக்கப்புறமா அவர் வெளியே வராரு. நாட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ் பட் வித் அ சேட் ஃபேஸ். ஏன்னா அவருக்கு ஜாப் அப்படின்ற ஒரு பெரிய ஃபேக்டர் அவரோட லைஃப்பில் வருது. இப்போது இந்த ஜாப் அவருக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. எல்லோரும் ப்ளேஸ் ஆகுறாங்க, ஆனால் இவரால் ப்ளேஸ் ஆக முடியல. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரேண்டமான ஒரு வேலையில் போய் அவர் உட்கார்றாரு. ஸோ இப்போது அவரோட ஃபீல்ட் ரிலேட்டடாகவும் வேலை செய்யலை, சுத்தமாக நான் டெக்னிக்கலாக அவர் நினச்ச மாதிரி ஒரு பெரிய ஐடிக்கும் போகலை. ஏதோ ஒரு ஒரு டெலிவரி பார்ட்னர் மாதிரி ஜாயின் பண்ணி வேலை செய்கிறார். இப்போது இந்த சுச்சுவேஷன் இவருக்கு நடந்திருக்கணுமா? இவ்வளோ ஹாப்பியாக இருந்த எக்ஸ் இவ்வளோ டிஸாட்டிஸ்ஃபைடான ஒரு கெரியரில் இருக்கணுமா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்களா? ஒரு ஃப்ரெஷராக இருந்து உங்களுக்கான கைடன்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா, தட் இஸ் வை இந்த பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு எப்படி ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ரீச் பண்ணணும், என்ன மாதிரி கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே கொடுக்குற மெயில் பாக்ஸ்க்கு உங்களோட ரெஸ்யூமே அனுப்புங்க. நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். Thank you.